போன அத்தியாயத்தில் சுந்தரியும் மனோகரனும் நீனாவை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்போதைக்கு அவள் போட்டது நாடகம் தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவோட கவனத்தை அவள் பக்கம் திரும்பணும்னு அவங்க இந்த மாதிரி நாடகம் போட்டிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்திரபுரிக்குள் நுழையும் போது கார் நுழைகையில் பிடிவாதமாக முன்தெருவிலேயே இறங்கி கொண்டாள் சுந்தரி. இன்றைக்கு உங்களை ஆளாளுக்கு ஏதாவது சொன்னால் எனக்கு தாங்காது மனோகர் என்று அவள் சொன்ன பிறகு அதற்கு மேல் அவன் வலியுறுத்தவில்லை. அப்படி அத்தனை பேரும் வருந்த பேச மாட்டார்கள் என்பது என் கருத்து. ஆனால் நீ சொன்னபடி நான் செய்வதற்கு காரணம் நீ அழகாக மனோகர் என்று என்னை அழைத்ததுதான் என்பது எப்போதும் நினைவிருக்கட்டும் என்று குரலில் நகையுடன் கூறியவன் அவள் ஹோட்டல் தெருவில் திரும்பும் வரை பார்த்துவிட்டு காரை தன் வீட்டு பக்கமாக செலுத்தினார். மனோகரன் என்று அழைத்தது அழகாக இருந்ததம்மா. மனோகர் அழகாகத்தான் இருக்கிறது. சுந்தர் மனோகர் என்றால் இன்னமும் கூட நன்றாகத்தான் இருக்கிறது. உள்ளுறவே ரசித்தவாறு மலர்ந்த முகத்துடன் ஹோட்டலை அடுத்திருந்த வீட்டுக்குள் சென்றாள். சீற்றத்துடன் அவளுக்காக காத்திருந்தாள் ரஞ்சிதம். தன்னந்தனியாக வரும்போது முகத்தில் என்னடி இழிப்பு? பார்க்கிறவர்கள் உன்னை பைத்தியம் என்று கருத மாட்டார்களா? முட்டாள் என்று அதட்டினாள் அவள். கற்பனை களைய சுந்தரி திகைத்து நின்றாள். பெற்றவள் இருந்தும் சுந்தரி தன் தாயாக கருதி வந்தது ரஞ்சிதத்தை தான். 2வது பிரசவத்தில் சுமதி சிரமப்பட்டதால் சுந்தரியின் பொறுப்பை ரஞ்சிதம் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்வதுண்டு. ஆனால் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் இழப்பையே நினைத்து பெருமிக் கொண்டிருந்த ரஞ்சிதத்திற்கு அவளுக்கென்று வாழ்வில் ஒரு பிடிமானமாக தருவதாக தன்னுடைய பெற்றோர் இந்த தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்று பிற்பாடு சுந்தரி கண்டுபிடித்திருந்தாள். ஆனால் ரஞ்சிதத்தின் மீதுள்ள பற்றுதலும் அவளுக்கு குறைந்ததில்லை. அவளது முற்காலம் அறிந்து மேலும் பரிதாபம்தான் வந்தது. மனோகரனின் காரணமாக அத்தையிடம் இருந்த சில குறைகள் அவளது கண்ணுக்கு தென்பட்ட போதும் அதற்காக அவளை வெறுத்து ஒதுக்கியது இல்லை. இந்த சண்டை சச்சரவுகளை மறந்து ஒன்றுபட்டு வாழக்கூடாதா என்ற ஏக்கம்தான் ஏற்பட்டது. வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடுமே. சாந்திமாதேவனை பார்த்த பிறகு அந்த ஏக்கம் அதிகரித்திருந்தது. ஆனால் எப்போதும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வாழ்வையே பிடிக்காத திசைக்கு திருப்பி விடக்கூடியவளாக ரஞ்சிதத்தை அவள் நினைத்ததில்லை. புரிய வைப்பது சிரமம்தான். ஆனால் தன்னிடம் அன்புள்ளவள் என்பதால் எடுத்து சொன்னால் இலகி விடுவாள் என்று சுந்தரி எண்ணி இருந்தாள். எடுத்து சொல்வதற்கான அவகாசம்தான் அவள் மனோகரனிடம் கேட்டது. ஆனால் கண்களில் கனல் பறக்க ரஞ்சிதம் நின்ற கோலம் சுந்தரியை திகைக்க வைத்துவிட்டது. டீ போட்டு பேசியதும் முட்டாள் என்றதும் இவளுக்கு எந்த அளவு தெரியும்? சுற்றுமுற்றும் பார்க்கையில் மன்னிப்பு கோரும் பாவனையில் கும்பிடு போட்டுவிட்டு வேன் டிரைவர் வேகமாக போவது தெரிந்தது. பொதுவாக வீட்டு பிள்ளைகளை பெரியவர்களிடம் பணியாளர்கள் காட்டி கொடுப்பது இல்லை. ஒருவேளை வயதுக்கு வந்த பெண்ணான சுந்தரியை அவளிடமிருந்தே காப்பதாக பல்லாண்டுகளாக பணிபுரியும் அந்த காரோட்டி கருதி இருக்கலாம். ஆனால் மனோகரனோடு எங்கு சென்றதை அவரும் கூட நேரில் பார்த்ததில்லையே. பல நாட்களுக்கு முன்பாகவே பலசரக்கு மொத்த கடையில் சாமான் போடச் சொல்லிவிட்டு அவனுடைய காரில் சென்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஒருவேளை இந்த 2 வாரங்களாக அந்த முதியவர்களை பார்த்துவிட்டு வர அவள் சென்றதை கூட மனோகரனை சந்திக்க சென்றதாக டிரைவர் எண்ணி இருக்கலாம். இப்போது அவள் இல்லாமல் வேன் வர அத்தை குடைந்திருப்பாள். தன் யூகத்தை டிரைவரும் கூறியிருப்பார். எப்படியோ இப்போது விஷயம் வெளிப்பட்டு விட்டது. முழுசாக எல்லாமே தெரியாது என்றாலும் சுந்தரி மனோகரனோடு சுற்றினாள் என்பது ரஞ்சிதத்திற்கு தெளிவு. இதை சமாளித்தாக வேண்டும். என்றால் ஏறுகிறவள்தான். ஆனால் இப்போது பதிலுக்கு கோபத்தை காட்டக்கூடாது என்று முடிவு செய்துள்ளாள். என்ன அத்தை, என்னை தேடினீர்களா என்று முயன்று குரலை இயல்பாக வைத்துக்கொண்டு கேட்டாள். ஆனால் என்ன என்னிடமே நடிக்கிறாயா என்று சீறினாள் ரஞ்சிதம். 3 மணி நேரம் கண்ட நாயோடு சுற்றி அலைந்துவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி தேடினீர்களா என்று கேள்வி வேறா? ஏன் கேட்க மாட்டாய்? பன்றியோடு சேர்ந்த கன்றும் கண்டதை தான் தின்னும் என்று கட்டுப்பாடின்றி கத்தினாள் ரஞ்சிதம். நாயா பன்றியா? மனோகரனை என்னவெல்லாம் சொல்லுகிறாள்? சுரென்று பொங்கிய சினத்துடன் கொஞ்சம் தரத்தோடு பேசுங்களத்தை என்று அதட்டினாள் சுந்தரி. தரம் பற்றி என்னிடம் நீ பேசுகிறாயா? கண்ட தரம் கட்டதுகளோடு இவ்வளவு நேரம் சுத்திவிட்டு அந்த நாய் யார் என்று உனக்கு தெரியாதா? ஏமாற்றுக்கார அப்பனுக்கும் ஆள்மயக்கி அம்மாவுக்கும் பிறந்த திருட்டு பயல். அத்தை என்று ரஞ்சிதத்துக்கும் மேலாக கத்தத் தொடங்கிய சுந்தரி போதும் ரஞ்சிதம் என்று அதட்டிய தந்தையின் அழுத்தமான குரலில் திகைத்து திரும்பினாள். அங்கிருந்த எல்லோருக்குமே திகைப்புதான்.
போதும் ரஞ்சிதம் என்று அவரா சொன்னார்? மெய்யாகவா? ஆனால் தங்கையாவது கண்ணபிரானை அதட்டுவதாவது? நம்ப முடியாமல் எல்லோரும், முக்கியமாக ரஞ்சிதம் வாயெடுத்து நிற்க, எப்போதுமே அளவு மீறி பேசக்கூடாது ரஞ்சி, அப்புறம் வாயை விட்டோமே என்று வருத்தப்படும்படி ஆகிவிடும் என்றார் அவர். என்ன அண்ணா, நீ என்னை அதட்டுகிறாய்? இந்த கழுதை யாரோடு சுற்றப்போனாள் என்று உனக்கு தெரியும் தானே என்று அப்போது அண்ணனிடம் கத்தினாள் ரஞ்சிதம். ரஞ்சி, அந்த ஏமாற்றுக்காரன் பையனோடு அப்பன் என்னை ஏமாற்றினான். மகன் இவளை இன்னும் மோசமாக. போதும் ரஞ்சிதம் என்று அதட்டிய போது கண்ணபிரானின் குரல் மிகவும் கனத்தது. ஆனால் ரஞ்சிதம், நிச்சயமாக அந்த டாக்டருக்கும் இவளை ஏமாற்றத்தான் போகிறான். இவளை நடுத்தெருவில் என்று நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே போகவும் இழுத்து பிடித்திருந்த அவரது பொறுமையும் அடியோடு மறைந்தது. வாயை மூடு என்று அதட்டி தங்கையின் பேச்சை நிறுத்தியவர், தொடர்ந்து இவ்வளவு காலம் நீ வருத்தப்படுவாயோ என்று பேசாதிருந்தது பெரிய தப்பு என்று இப்போது தோன்றுகிறது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறாயே, ஒரு தரமேனும் யோசித்து பார்த்தாயா? மாது அண்ணன் உன்னை ஒரு கணமேனும் விரும்பியிருந்தால் அந்த அண்ணியை அவ்வளவு பிடிவாதமாக மணந்திருப்பாரா? ஏன் ஒரு தரமேனும் உன்னை விரும்பியதாக அவர் சொன்னதுண்டா? குறிப்பாக அவர் ஒரு பார்வை கூட உன்னை பார்த்ததாக எனக்கு நினைவே இல்லை. படிப்பு படிப்பு என்று அதிலேதான் கவனமாக இருந்தார். பெரியவர்கள் ஏதோ ஆசையில் பேசியதை வைத்து நீ உன் மனதில் கண்ட கனவுகளை வளர்த்து கொண்டால் அதற்கு அவரா பொறுப்பு என்று சரமாரியாக கேள்வி கேட்க ரஞ்சிதம் வாயெடுத்து நின்றாள். ஆனால் அதிர்ச்சி ரஞ்சிதத்திற்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினர் எல்லோருக்குமே தான். கண்ணபிரானை பொறுத்தவரையில் ரஞ்சிதம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதற்கு மறு வார்த்தையே கிடையாது என்றுதான் இதுவரை எல்லோரும் நினைத்தது. ரஞ்சிதம் ஒன்றை நினைத்தால் கண்ணபிரானும் அதையேதான் நினைப்பார் என்றுதான் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதன் முக்கியமான காரணம் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ரஞ்சிதத்திற்கு நேர்ந்த மாபெரும் அநியாயம் என்று அவரும் அறிந்திருந்ததால் என்றும் நினைத்தார்கள். குடும்பத் தலைவரானது அவரது கருத்தை ஏற்று அதை சார்ந்தே தங்களுடைய சொல் செயல்களையும் அமைத்து கொண்டிருந்தார்கள். இப்போது கண்ணபிரானின் மனதில் இருந்து வேறு வகையான வார்த்தைகள் வந்தன. தங்கையின் வருத்தம் தாழாமலே இப்படி நடந்தார் என்று முதல் முறையாக தெரியவும் திகைத்தும் போனார்கள். பெரிய அதிர்ச்சி ரஞ்சிதத்திற்குத்தான். சிலையாக அவள் நின்ற விதம் தாக்க, ரஞ்சிமா என்று தங்கையின் அருகில் சென்றார் கண்ணபிரான். பாரம்மா, உன்னை வருத்தப்படுத்த இப்போதும் எனக்கு விருப்பமில்லைதான். ஆனால் நீ விடமாட்டேன் என்கிறாய். ஆனால் நீ விட்டு விட்டாய். உன் சுயநலத்துக்காக உன் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை இலகுவாக கிடைப்பான் என்று. மறுபடியும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாய் ரஞ்சி. மாது அண்ணனிடம் எனக்கு எவ்வளவு பிரியம் என்று உனக்கு தெரியும் தானே? அவர் பேரில் தப்பு இல்லை என்றும் தெரிந்தும் கூட இவ்வளவு காலம் நான் உன் பக்கம் நிற்கவில்லையா? சொந்த அண்ணனாக எண்ணினேன். அவரது சாவுக்கு கூட போகவில்லையே. என் மனதை தெரியாமலேயே எல்லாம் முடிந்துவிட்டதே என்று எப்படி தவித்தேன் தெரியுமா? அந்த தவிப்பில் ஒரு சின்ன இணுக்கு உன்னிடம் காட்டியிருப்பேனா? என்னை போய் சுயநலம் பிடித்தவன் என்று விட்டாயே. இத்தனை ஆண்டுகள் இந்த வீட்டில் உன் விருப்பத்திற்கு மாறாக ஒன்று நடந்திருக்குமா? பெற்றோமை தவிர இந்த பிள்ளைக்கு பெயர் வைத்ததிலிருந்து என்ன உடை, என்ன படிப்பு எல்லாமே உன் முடிவுதான். என்னை விடு. 10 மாதம் சுமந்து பெற்றவள். அவள் ஒரு வார்த்தை மறுத்து பேசியிருப்பாளா? போமா, போய் தனியாக இருந்து நான் சொன்னதை எல்லாம் யோசி. கோபதாபம் இல்லாமல் யோசி. 35 ஆண்டுகள் இந்த வெறுப்பிலேயே கழித்து விட்டோமே, நியாயம்தானா என்று யோசி. இனி என்ன செய்வது என்றும் யோசி. ஒரு வகையில் அது இருக்கட்டும், பிறகு பார்ப்போம். ஆனால் எதையுமே கோபதாபம் இல்லாமல் யோசி என்றவர் திரும்பி மனைவியை பார்த்து, நான் கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வருகிறேன். ஹோட்டலில் சின்னதுகளை வைத்து விட்டு வந்தேன், பார்த்துக்கொள் என்று விட்டு வெளியே சென்றார். ரஞ்சிதம் தனியே நின்ற விதம் பொறுக்காமல் அருகில் சென்று அத்தை என்று மெல்ல அழைத்தாள் சுந்தரி. ஆனால் அவள் அழைத்ததே அவள் காதில் விழாத மாதிரி ரஞ்சிதம் அங்கிருந்து போய்விட்டாள். நாத்தனார் காது கேளாத தூரம் செல்லும் வரை காத்திருந்து விட்டு, சுந்தரிமா இங்கே வா என்று அழைத்தாள் சும்மதி. மகள் அருகில் வந்ததும் உட்கார வைத்து, இன்றைக்கு டாக்டரை பார்த்தாயா என்று மெல்லிய குரலில் ஆவலோடு வினவினாள். ஆச்சரியத்துடன் தாயை பார்த்தவளுக்கு ஏதோ புரிந்தது. அத்தனை பேரும் வருந்தப்பட பேச மாட்டார்கள் என்பது நிச்சயம் என்று மனோகரன் சொன்னானே, அப்படியானால் இன்றைக்கு அதிசயங்கள் முடிய போவது இல்லையா? உங்களுக்கு தெரியுமா அம்மா என்று தாயிடம் வியப்புடன் வினவினாள். அன்றைக்கு இதே நோய் அப்ரெண்டிஸ் பற்றி அந்த தம்பி பேசியதிலிருந்து உன் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரே குழப்பம், குறுகுறுப்பு. உன்னை கவனித்தோம். அப்புறம் டாக்டர் தம்பியிடம் அங்கே இங்கே அவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் கண்காணித்தோம்.
ஓ! அதுதான் அப்பாவும் நீங்களுமாக அவ்வப்போது சாமான் வாங்க திருச்சிக்கு கிளம்பியதா? என்று கேட்டாள் பெண். ஆமாம்மா. நீயும் பிடிவாதமாக கிளம்பவே நாங்கள் வேறு சமயங்களில் போய் பார்த்தோம். அப்பா ஓரிரு முறை அவரிடம் பேசக்கூட செய்திருக்கிறார். சும்மா பொதுப்படையாக எங்கள் இருவருக்குமே டாக்டரை பிடித்து போய்விட்டது. ஆனால் உன் அத்தையின் மனப்போக்குதான் உனக்கே தெரியுமே. அதை நினைத்துதான் ரொம்பவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் உன் அப்பா இவ்வளவு பேசுவார் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. கண்ணு, எப்பயுமே இனிமேல் உன் அத்தையை எதிர்த்தாலும் அப்பா உன்னை விட்டு தர மாட்டார் என்பது நிச்சயம். இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்றாள் மகிழ்ச்சியோடு சுமதி. ஆனால் சுந்தரியின் முகத்தில் அவ்வளவு உற்சாகமில்லை. என்னடா என்று வினவிய தாயிடம், அத்தையை என்னால் அவ்வளவு இலகுவாக ஒத்துக்க முடியாதுமா. என்னதான் பேசினாலும் உண்மையான பிரியம் உள்ளவர்கள். அவர்கள் ஒரேடியாக வெறுத்தால் என்னால் எப்படி இருக்கக்கூடும்? கொஞ்ச காலம் பொறுத்திருப்போம். அப்பா பேசியதை அத்தை யோசிக்காமலாயிருப்பார். அத்தை மாறுவார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறதம்மா. பார்ப்போம் என்று மெல்ல சொன்னாள் சுந்தரி. என்னதான் கணவன் தங்கையிடம் பேசியபோது மகளின் திருமணம் அப்படியொன்றும் உடனே நடந்துவிடாது என்று சுமதிக்கும் இப்போது தெளிவாகவே புரிந்தது. ஆனால் அன்று மதியம் வரை இருந்த கலக்கம் பெரிதும் குறைந்து போனதால் அவள் நிம்மதியுடனே எழுந்து போனாள். சுந்தரியின் மனநிலை சற்று வேறு விதமாக இருந்தது. ரஞ்சிதத்தை வழிக்கு கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கும் என்று அவள் அறிந்தே இருந்தாள். மெல்ல பேசி அவளை ஒத்துக்கொள்ள செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்ததுதான். விஷயம் இப்படி திடுமென வெளியான விதத்தில் குளறுபடியாகிவிட்டது. ரஞ்சிதத்தின் பிடிவாத குணம் அவள் அறியாததல்ல. மற்றபடி 35 ஆண்டுகள் ஒரு வெறுப்பை இழுத்து பிடித்து கொண்டு யாராலும் இருக்க முடியாது. இப்போது அருமை அண்ணனின் அறிவுரை என்று ஏற்று அவள் இலகுவாகவும் செய்யலாம். அல்லது சுந்தரியுடைய தகப்பனான தங்கையை மாற்ற எண்ணி ஏதேதோ சொல்லியிருக்கிறார் என்று ஒரேடியாக இறுகியும் போகலாம். ஆனால் தன்னிடம் ரஞ்சிதத்திற்கும் உள்ள அன்பை சுந்தரிக்கும் உறுதி இருந்தது. ஏதோ ஒரு சில நாட்கள் முன்பின்னே ஆன போதும் அந்த அன்பு கட்டாயமாக ஒரு நாள் அத்தையை மாற்றும் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு இருந்தது. எனவே இதை பற்றி எண்ணி குழம்பிக் கொண்டிராமல் அவள் செய்ய எண்ணியவற்றை தொடர்ந்து தொய்வின்றி செய்யலானாள். அதற்காக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேச வேண்டியதை பேசி அந்த வேலை வேக வேகமாக நடந்தது. இந்த வேலை எவ்வளவு வேகமாக நடந்ததோ அவ்வளவுக்கு ரஞ்சிதத்தின் மனமாற்றமும் மாறுவதற்கான அறிகுறியே இல்லாமல் மந்தித்து நின்றது. எந்த நேரமும் எங்கிருந்தேனும் உரத்த குரலில் அவளது குரல் இப்போது கேட்கவே இல்லை. ஹோட்டலில், வீட்டில் இங்கென்ன நடக்கிறது, நடக்காமல் இருக்கிறது என்று ஓயாமல் சுற்றி அலைந்து கண்காணிப்பதும் விரட்டுவதும் நின்று போயிற்று. அதற்காக ஒதுங்கி அருகில் பதுங்கி கொண்டாள் என்று சொல்வதற்கல்ல. மெதுவாக இங்கும் அங்கும் நடமாடத்தான் செய்கிறாள். ஆனால் அதிகாரம் அழுத்தல் இருக்கவில்லை. முடிந்தவரை யாரிடம் பேசுவதும் இல்லை. நல்ல விதமாக அவள் மனதினுள் யோசனை ஓடுகிறது என்று நம்பத்தான் எல்லோருக்கும் ஆசை.